சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாயிருக்கிறது. ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர். நம்ம வந்து சங்கீதம் 119 3ஆம் பகுதியை நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம் இந்த வாரத்துல. சோ நம்ம இந்த சங்கீதம் 119 குணாதிசயம், அதனுடைய எழுதப்பட்ட எழுத்து வடிவத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது 3வது பகுதி 8 வசனங்களும் 3ஆம் எழுத்து கிமெல் என்ற அந்த 3ஆம் எழுத்தை கொண்டு எழுதப்பட்டது. All the 8 verses will have the first letter beginning with the letter Gimel. So we can see in this picture இந்த green கலர்ல மார்க் ஆயிருக்குது எல்லாமே. அண்ட் ஹீப்ரூ வந்து நம்ம இங்கிலீஷ் மாதிரி இல்லாம தி அதர் சைட்ல இருந்து எழுதப்பட்டிருக்கு. ஸோ இது ஒரு அக்ராஸ்டிக் சாம், 8 வசனங்களும் கிமெல் என்று எழுத்துல ஆரம்பிக்குது என்று சொல்லி பார்க்கிறோம். அண்ட் இந்த கிமெல் அப்படின்றது வந்து கேமலுக்கு குறிப்பிடப்படுகிறது. ஒவ்வொரு ஆல்பபெட்டும் ஒரு அனிமலுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்படுது. அண்ட் அது வந்து ஒரு இயக்கம் இல்லைன்னா ஒரு முன்னேற்றத்தை குறிக்கிற ஒரு எழுத்து என்று சொல்லப்படுகிறது. ஸோ நம்ம 2 பகுதிகள் தியானிச்சிருக்கிறோம் 3 வாரங்களாக. ஸோ இந்த பகுதி ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரொக்ரெஷன் ஃப்ரம் த ஜாய் ஆஃப் டிஸ்கவரிங் காட்ஸ் வேர்ட் டு டிபெண்டிங் ஆன் இட் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் ட்ரையல்ஸ். எவ்வளோ வேதாகமம் எவ்வளோ நமக்கு மகிழ்ச்சியானது, இன்பமானது என்றெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த பகுதியில அது எவ்வளவாய் வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கு, வாழ்க்கையுடைய சூழ்நிலைகளுக்கு ஒரு வேதம் ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளோ நமக்கு பயனுள்ளதா இருக்கிறது என்று சொல்லி ஒரு ப்ரொக்ரெஷன், ஒரு வாழ்க்கை பயணத்தை குறிக்கிற ஒரு பகுதியாய் இது இருக்கிறது. கடந்த வாரம் நம்ம 8 வசனங்கள், ஒரு வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் என்று சொல்லி அந்த ஒரு கண்ணோட்டத்துல நம்ம பார்த்தோம். இங்க வந்து ஆண்டவருடைய சர்வெண்டாக, உம்முடைய அடியேன், ஒரு பரதேசியாய், ஒரு பில்கிரிம், ஒரு யாத்திரை பண்ணுகிற ஒரு பில்கிரிமாய், ஒரு ஏதோ ஒரு தெரியாத தேசத்துல இருக்கிற ஒரு டிராவலர் பேசுகிறது போல ஆண்டவரோடு நேரடியாய் தொடர்பு கொண்டு பேசுகிற அந்த வார்த்தைகளை இந்த பகுதியில நம்ம வாசிக்க கேட்டோம். சோ முதல் பகுதி 1-8 பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஆசீர்வதிக்க போதுமானது என்று சொல்லி பார்த்தோம். 9-16 நம்மை சுத்திகரிக்க அது போதுமானது என்று பார்த்தோம். இந்த 3ஆம் பகுதியில நம்மளுடைய வாழ்வாதாரத்திற்கு, நமக்கு எல்லாவித சஸ்டெனன்ஸ் என்று சொல்லக்கூடிய நமக்கு எல்லாவித ஆதாரத்தையும், வாழ்விற்கு வேண்டிய ஒரு ஊட்டச்சத்தாய் இருக்கட்டும், ஒரு ப்ராவிடன்ஸ், ஒரு தேவைகளை சந்திக்கக்கூடிய, நம்மை நிலைநிறுத்தி, தேவைகளை சந்தித்து நிலைநிறுத்தக்கூடிய தேவ வார்த்தை. Now God's word sustains us. So this journey of Psalm 119 takes us from blessing, cleansing us, and now sustaining us through God's word என்று சொல்லி நம்ம பார்க்க போறோம். அண்ட் நம்ம இங்க பார்க்கும்போது முதல் இந்த 17ஆம் வசனத்துல, உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்ளுவேன். இங்கிலீஷ்ல டீல் பவுண்டிஃபுல்லி வித் யோர் சர்வெண்ட் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ இந்த டீல் பவுண்டிஃபுல்லி தமிழ்ல வந்து அனுகூலம் என்று போடப்பட்டிருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல வந்து பவுண்டிஃபுல்லி என்று சொல்லும் போது ரொம்ப ஜெனரஸா, அதாவது தாராளமாய் கிருபையோடு என்ன நடத்துங்க ஆண்டவரே, அதாவது கொஞ்சமா ஏதோ பார்த்து கொஞ்சோண்டு பண்ணுங்க அப்படின்றது இல்ல. லார்ட் யூ கிவ் மீ abundant grace, எனக்கு நிறைய வேணும் உங்ககிட்ட, யூ டீல் பவுண்டிஃபுல்லி வித் மீ என்று சொல்லக்கூடிய ஒரு நோட்டை நம்ம பார்க்கிறோம். ஸோ வந்து அதே நேரத்துல ரொம்ப தாழ்மையோடு உமது அடியேனுக்கு, ஐ ஆம் யுவர் சர்வெண்ட் லார்ட் என்று சொல்றதையும் நம்ம பார்க்கிறோம். ஸோ இது ஒரு உடன்படிக்கை அன்பை குறிக்குது, ஒரு கவனன்ட் லாங்குவேஜ். ஒரு எஜமான் கிட்ட ஒரு வேலையால் முழுவதுமாய் சார்ந்து ஒரு தேவைக்காக நிற்கிற ஒரு நிலைமை. ஆனா நீங்க எனக்காக, நான் நிறைய வேலை செஞ்சிருக்கிறேன், நான் ரொம்ப ஒழுங்கா இருக்கிறேன், நீங்க எனக்கு தாங்க என்பதை எந்த வேலையாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க வந்து நீ செஞ்சதுக்கு கூலி தாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா யூ டீல் பவுண்டிஃபுல்லி வித் யுவர் சர்வெண்ட் என்று சொல்லும் போது, லார்ட் யூ ஆர் சோ கிரேட்,
நீங்க வந்து ஒரு பெரிய ஆண்டவர், நீர் கிருபையுள்ள தேவன், என்னுடைய செயல்திறனுக்காக அல்ல, but because out of your goodness, not according to my performance, you deal bountifully with me என்று சொல்லி ஆரம்பிக்குது இந்த பகுதி. அண்ட் ஆல்சோ இந்த பகுதியில நம்ம பார்க்கும்போது இதுல வந்து ஆண்டவருடைய குணாதிசயத்தை நம்மளால பார்க்க முடிகிறது. ஆண்டவர் கர்த்தர் வந்து he is very generous, God is very generous, God is very gracious. கர்த்தர் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய அடியார்களுக்கு, சர்வன்ஸுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர்களை போஷித்து நடத்துகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அண்ட் ஒருவேளை ஆண்டவர் வந்து நம்மளை ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடத்தணும் அப்படின்னு சொல்ல நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல ஆண்டவருடைய ஒரு அனாதி தீர்மானம், கிருபையை நம்ம பார்க்கிறோம். ஸோ எப்படி வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு பேரண்ட் கிட்ட எல்லாவற்றிற்கும் சார்ந்து இருக்குமோ, உணவுக்கா இருக்கட்டும், படிப்புக்கா இருக்கட்டும், எல்லா தேவைகளுக்கும் சார்ந்து ஒரு உரிமையோடு இருக்கிற மாதிரி தான் நம்மளுடைய நிலைமையும். பிலீவர், நம்மளுடைய ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிற நமக்கு we depend on God's bounty daily. ஆண்டவர் வந்து அநேக ஆசீர்வாதங்களை, பரிபூர்ணத்தை நமக்கு வச்சிருக்கிறாரு. ஸோ ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்தையும் வச்சிருக்கிறாரு. அதை வந்து நம்ம தாராளமாய் அதை சார்ந்து இருக்க பழக வேண்டும் என்று சொல்லி நம்ம இதுல பார்க்கிறோம். ஒரே ஒரு நிமிஷம். சோ உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்ளுவேன் என்று சொல்லி சொல்றாரு. சோ இது வந்து ஆண்டவர் வந்து ரொம்ப அனுகூலமா இருக்கும்போது, கர்த்தர் நமக்கு நிறைவாய் நம்மை போஷிக்கிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அதனுடைய why is it அப்படின்னும் போது, நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்ளுவேன் என்று சொல்றாரு. அப்போ பிழைத்து அப்படின்னும் போது நாட் ஜஸ்ட் சர்வைவிங், அதாவது ஏதோ ஒரு பிரச்சனையில இருந்து தப்பிச்சு ஓடுறது கிடையாது. இது வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப், ரொம்ப தரமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை குறிக்குது. தட் ஐ மே லிவ் அப்படின்னும் போது ஒரு ஸ்பிரிச்சுவல் வைட்டாலிட்டியோட, ஒரு பிசிக்கல் ப்ராமினன்ஸோட வாழ்றது. உபாகமம் 30:20 நம்ம பார்க்கிறோம், அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசும் ஆனவர் என்று சொல்லி. ஹி இஸ் யுவர் லைஃப். யோவான் 10:10 நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஜீவனை தான் நம்ம இங்க பார்க்கிறோம். அந்த ஜீவன் தான் இதே வார்த்தை, அப்பொழுது நான் பிழைத்து என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலா அலைவா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை அது குறிக்கிறது. அண்ட் நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்ளுவேன். ஒருவேளை நான் வந்து நீங்க எனக்கு நல்லா நிறைய நிறைவாய் கொடுத்தீங்கன்னா, அவருடைய ஜெபம் வந்து நான் இன்னும் பணக்காரரா இருப்பேன், நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்பேன், நான் சந்தோஷமா இருப்பேன், நான் ரொம்ப மரியாதையோடு வாழுவேன் என்பது மாத்திரம் அல்ல, நீங்க எனக்கு நிறைவாய் எல்லாம் செய்யும் போது ஆண்டவரே, நான் பிழைத்து உங்க வசனத்தை கை கொள்ளுவேன். இதுதான் இந்த சங்கீதக்காரருடைய பர்பஸ் ஆஃப் த லைஃபா இருக்கு. that I will live and keep your word. So இந்த லைஃப் வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை டு ஒபே யூ கொடுக்கும் ஆண்டவரே. சோ அதுதான் நான் ஒரு பெரிய ஒரு காலிங்கா நான் பார்க்கிறேன். பிரசங்கி 2:12-13 பார்க்கிறோம், தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொள்ளு. யோவான் 14:15 நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். சோ ஆண்டவரிடத்தில் அன்பாயிருந்து நேசித்து வாழுவதே அவருடைய கற்பனைகளை கை கொண்டு வாழுகிற ஒரு அனுபவம் என்று சொல்றோம். லைஃப் வித்வுட் ஒபீடியன்ஸ் இஸ் எம்டி எக்ஸிஸ்டன்ஸ். அதே மாதிரி பரிசுத்தம் அப்படின்றது வந்து தானா இயங்காது. கர்த்தர் நமக்கு செய்யற ஒவ்வொரு அனுகூலங்களையும் நம்ம பார்த்து, ஆண்டவரே நான் பிழைத்து உம்முடைய வசனத்தை கை கொள்ளுவேன் என்று சொல்லுகிற ஒரு கமிட்மெண்ட்குள்ள நம்மளை கொண்டு போய் நிறைவாய் விடுகிறது. அடுத்த வசனத்துல உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி பார்க்கிறோம். சோ ஆண்டவரே எனக்கு வந்து
என்னுடைய ஜீவன் தேவை, நான் வாழணும், நான் பிழைத்து உங்க வசனத்தை நான் கை கொள்ளணும் என்பது 17ஆம் வசனம். 18ஆம் வசனத்துல அந்த வசனத்தை நான் புரிந்து கொள்ளும்படி என் கண்களை திறந்தருளுங்க, நான் கீழ்ப்படியணும். அடுத்த கட்டம், நான் கீழ்ப்படிறதுக்கு எனக்கு அந்த அதிசயங்கள் பார்க்கும்படி புரிந்து கொள்ளணும் ஆண்டவரே. obedience and understanding is very much connected. we need to understand God's word to obey him. அப்போ வந்து ஆண்டவரை நம்ம நேசிக்கணும்னா அவரை நாம் முழுவதுமாய் அறிந்திருக்கணும். அப்ப love seeks knowledge, obedience seeks clarity என்று சொல்லி பார்க்கிறோம். என்னுடைய கண்களை திறந்தள்ளும் அப்படின்னு சொன்னா, அன்கவர் மீ, ஏதோ ஒண்ணு எனக்கு மறைவா இருக்கு, ஒரு வேலோ ஏதோ ஒண்ணு மறைச்சிருக்கு, அதை நான் திறந்தருளுங்க ஆண்டவரே என்று சொல்றத பாக்குறோம். பிலேயாமோடைய சம்பவத்துல கர்த்தர் உருவின பட்டயத்துல நிற்கிற தூதனை பார்க்கும்போது அவன் விழுந்து பணிந்தான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்பதான் ஆண்டவர் பிலேயாமின் கண்களை திறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ வந்து அந்த ஏஞ்சல் அங்கதான் நின்னுட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து தெரியாம இருந்துச்சு, மறைஞ்சு இருந்துச்சு. சோ அந்த ஆப்சன்ஸ் ஆஃப் சைட் வந்து ரிமூவ் ஆகுது. சோ வந்து பைபிளை வந்து திரும்ப எனக்கு புரியுற மாதிரி எழுதுங்க அப்படின்றது இல்ல. பைபிள் இஸ் ஆல்ரெடி ரிட்டன், எனக்கு புரியறதுக்கு என் கண்களை திறந்தருளுங்க. பவுலோட எக்ஸ்பீரியன்ஸ்லயும் நம்ம பார்க்கிறோம், செதில் போல விழுந்தது அப்ப பார்வை அடைந்தான் என்று சொல்லி. சோ ஒரு ஆவிக்குரிய ஒரு குருட்டு நிலைமையை நம்ம பார்க்க முடிகிறது. சோ உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப வந்து நம்ம பேசிக்கலா நம்மளுடைய உள்ளான மனிதன், ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனுக்கு வந்து ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம் கிடையாது. அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அத வந்து ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். சோ விசுவாசிகளாகிய நமக்கு ரொம்ப அதிகமான ஒரு வெளிச்சம் தேவை. சோ வந்து ஆண்டவரே எனக்கு இன்னும் ஒரு சிம்பிளிஃபைட் பைபிளை கொடுங்க அப்படின்னு நம்ம ஜெபம் பண்றதை விட, உங்களுடைய இந்த அதிசயமான காரியங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த ஆவிக்குரிய பார்வை என்பது இஸ் a gift of grace. அது அவருடைய கிருபையினால் கிடைக்கக்கூடிய ஒரு ஈவு. நம்ம வந்து இந்த வேதத்தின் வெளிச்சம் நமக்கு வந்து ரொம்ப அதிகமாய் தேவை. பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்கன்னு சொல்லி பவுல் எபேசியர்ல ஜெபிக்கிறாரு. The spiritual clarity, the more God opens our eyes, the more wonders we discover that we previously overlooked. சோ வந்து நம்ம ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கணும்னு கிடையாது பைபிளை வாசிப்பதற்கு, புரிந்து கொள்ளுவதற்கு. ஆவிக்குரிய வெளிச்சம், பரிசுத்த ஆவியின் வெளிச்சம் நமக்கு அதிகமாய் தேவை என்று சொல்லி பார்க்கிறோம். அண்ட் வந்து இந்த வேதாகமத்துல அதிசயமான காரியங்கள் நிச்சயமாய் நிறைய இருக்கு என்று சொல்லியும் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மத்தேயு 11 சொல்றாரு, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்றாரு. ஒவ்வொரு ரெவிலேஷன்ஸையும் ஆண்டவர் கொடுக்கும்போது இது வந்து நிறைய ஞானிகளுக்கு கூட மறைப்பொருளா இருக்கு, ஆனா நீங்க எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறீங்களே ஆண்டவரே என்று சொல்லி அந்த ரெவிலேஷனுக்கு ஜீசஸ் தேங்க் பண்றதை நம்ம பார்க்கிறோம். அண்ட் இந்த வேதாகமத்துல நிறைய சாதாரண மனித மூளைகளுக்கு அப்பால் இருக்கிற காரியங்கள் ஒளிந்து இருக்குது. ஒரு மேசியா வந்து யூதர்கள் ராஜாவை எதிர்பார்க்கிற இடத்துல ஒரு ஒரு மனுஷகுமாரனாய் வந்து ஒரு சிலுவை பற்றிய உபதேசம், இந்த மிரக்கிள்ஸா இருக்கட்டும், ஒவ்வொரு வார்த்தைகளும் நிறைய அதிசயங்களை உள்ளடக்கி இருக்கிறது. அதனால ஆண்டவருடைய வார்த்தை has divine wonders என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே என்று சொல்லியும் பார்க்கிறோம். அண்ட் வந்து இந்த wonders in God's word, அது வந்து நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை உணர்த்துகிறது. ஒரு மனிதனுடைய மேக்கே எப்படி இருக்கும்னா, நம்ம ஒரு நேச்சரை பார்த்தா, ஒரு புது காரியத்தை பார்த்தா
ஆச்சரியப்பட விதத்துல நம்மள அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கிற ஒரு பேசிக் இன்ஸ்டிங்க்ட் நமக்கு இருக்கு. அதை பரிசுத்த ஆவியானவர் வேதாகமத்திற்கு நேராய் நாம் திருப்புவதற்கு நாம் இந்த காலை வேளையில அழைக்கப்படுகிறோம். சோ ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோ ஏதோ ஒரு புதிய காரியங்களை கற்றுக்கொள்வதில் மாத்திரம் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஷியல் கியூரியாசிட்டியை நம்ம வளர்த்து கொள்ளாமல் இந்த பைபிளை திறக்கும் போதெல்லாம் அது ரொம்ப அதிசயங்களை கொண்டுள்ளது. அது ஒரு பெரிய கெப்பாசிட்டி இருக்கு, அதுக்கு நம்மளை நிரப்புவதற்கு, நம்மளை வண்டர் பண்ண வைப்பதற்கு என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளணும். சோ இதுல நிறைய ஆச்சரியமான உண்மைகள் இருக்கு, ரொம்ப அழகான உண்மைகள், ரொம்ப புரிந்து கொள்ள முடியாத மிஸ்டீரியஸ் ட்ரூத்ஸ் இருக்கு. மனித சால்வேஷனுக்கு உரிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் நிறைவேறின நிறைய வார்த்தைகள் இருக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். சோ 19ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாரு? பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேயும் என்று சொல்றாரு. சோ உமது அடியேன் என்று சொல்லி சர்வெண்ட் என்று சொல்றாரு. அடுத்தது ஐ எம் a stranger என்று சொல்றத நம்ம பார்க்கிறோம். நான் இந்த பூமியில ஆண்டவரே ஒரு பரதேசி தான். சோ எனக்குன்னு ஒரு பெரிய இந்த உலகம் கிடையாது. நான் ஒரு புரியாத ஒரு தேசத்துல, ஒரு புரியாத ஊருக்குள்ள போய் கொண்டிருக்கிற ஒரு பில்கிரிம் டிராவலர் மாதிரி, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி, ஒரு டெம்பரரி டுவெல்லர், வனாந்திரத்துல இருக்கிற லோன்லி வாண்டரர் என்று சொல்லி பார்க்கிறோம். சோ நிறைய நேரத்துல பைபிள்ல நம்ம இத வேதாகம தலைவர்கள் இத சொல்றத பார்க்கிறோம். ஆபிரகாம் சொல்றாரு, நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. எபிரேயர் 13:14 நிலையான நகரம் நமக்கு இல்லை, வரப்போகிறதே நாடி தேடுகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கு. 1 பேதுரு 1:1 தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது என்று 1 பேதுரு எழுதுறாரு. பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கொலோசியர் 1:13 இருளின் அந்தகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவர் என்று பார்க்கிறோம். அப்போ there is another kingdom for us, ஆண்டவருடைய ராஜ்யம் என்று ஒன்று இருக்கு. சோ அதுதான் இந்த இடத்துல அவர் அதை இன்சிஸ்ட் பண்றார். பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேயும் என்று சொல்லி. ஒருவேளை நம்ம எல்லாருக்கும் ஒரு ரோல் இருக்கலாம். நம்ம ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கலாம், சமுதாயத்துல ஒரு ரோல், குடும்பத்துல ஒரு ரோல் இருக்கலாம். பட் அது நமக்கு நிலையான நகரம் அல்ல. We are just physically living here. Our eternal destination is something else என்று சொல்லி நமக்கு அந்த ஞாபகம் இருந்து கொண்டே இருக்கணும். அப்போ நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர், I am a traveler, I'm on a temporary basis அப்படின்னும் போது, எப்படி நம்ம ஒரு ஃபாரினுக்கு டிராவல் பண்ணும் போது நமக்கு டைரக்ஷன்ஸ் தேவைப்படுது, நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது, ஒரு கைடு தேவைப்படுது. அதே மாதிரிதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, ஆண்டவரே நான் ஒரு பரதேசி தான் இந்த பூமியில, அதனால எனக்கு உங்க கற்பனைகள் தேவை ஆண்டவரே, என்னை வழி நடத்துவதுக்கு. அதுதான் என்னுடைய கைட் போஸ்ட், அதை நீங்க எனக்கு மறைக்காதீங்கன்னு சொல்றாரு. ஐ நீட் அ கைட் லார்ட், ஐ நீட் அ டைரக்ஷன், ஐ நீட் அ ரோட் மேப் என்று சொல்றாரு. சோ ஒரு நல்ல ஒரு மேப், ஒரு காம்பஸ், ஒரு திட்டமும் தெளிவுமான ஒரு ஐட்னரி, ஒரு அஜெண்டா எனக்கு வேணும் ஆண்டவரே என்று சொல்றத நம்ம பார்க்கிறோம். சோ எனக்கு மறைக்கப்பட்ட காரியங்கள் அல்ல ஆண்டவரே, எனக்கு தெளிவாய் எல்லாமே தெரியணும் என்று சொல்லி அவர் ஆண்டவர் இடத்துல கேட்கிறாரு. சோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க தான் அவர் இங்க கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். 20ஆம் வசனத்துல, உமது நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தோய்ந்து போகிறது என்று பார்க்கிறோம். சோ ஆண்டவருடைய வசனம், அவருடைய நியாயம், ஜட்ஜ்மெண்ட்ஸ் மேல ரொம்ப லாங்கிங்கா இருக்கிறாரு. நான் நேசத்தினால ரொம்ப சோர்ந்து போகிறேன் என்று சொல்லி நம்ம சாங் ஆஃப் சாலமன்ல நம்ம பார்க்கிறோம். ரொம்ப அதிகமான நேசம் ஒரு லாங்கிங்க, ஒரு சோர்ந்து போக வைக்கிற ஒரு அனுபவத்தை தான் இந்த தொய்ந்து போகிறது என்று. டயர்ட் அப்படின்றது கிடையாது, மை சோல் பிரேக்ஸ் வித் லாங்கிங். அப்போ நம்ம புலம்பல்ல பார்க்கிறோம், அதாவது இந்த தொய்ந்து போகிறது அப்படின்னா கிரஷ் ஆயிருச்சு, இந்த பல்லு உடைஞ்சு போற ஒரு ரூட் வேர்டு அது குறிக்குது. மை ஹார்ட் இஸ் broken with longing for God's word. நான் ஆண்டவரை அப்படி நான் இருதயம் உடைந்து போற அளவுக்கு நான் ஆண்டவருடைய வார்த்தைய
நான் தேடி நான் வந்து வாஞ்சையா இருக்கிறேன் என்பதை குறிக்குது. அப்பனா அது ஒரு ஜஸ்ட் ஒரு மைல்டு இன்ட்ரெஸ்ட், ஒரு ஹாபி, ஒரு லைக்கிங் கிடையாது. இட்ஸ் a ஸ்பிரிச்சுவல் ஹங்கர், இட்ஸ் a thirst. மானானது நீரோடைகள் மேல் வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது என்று சொல்லுகிற ஒரு அனுபவம். என்னுடைய முழு இன்னர் பீயிங்கும் இஸ் கன்சியூம்டு வித் டிசையர் ஃபார் காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்று சொல்லி பார்க்கிறோம். இட் ரிஃபர்ஸ் டு காட்ஸ் ரைச்சியஸ் டெசிஷன்ஸ் அண்ட் ரிவீல்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். அப்போ வந்து இந்த டிசையர் எப்படிப்பட்டதா இருக்குன்னா ரொம்ப இன்டென்ஸா இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தை இல்லைன்னா எனக்கு ஒண்ணுமே இல்லை, அது என்னை ஷேட்டர் பண்ணிரும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு அனுபவம். ரெண்டாவது, உமது நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சை. அந்த வாஞ்சை வந்து இஸ் வெரி கான்ஸ்டன்ட் அட் ஆல் டைம்ஸ். ஏதோ பிரச்சனை வரும்போது, கிரைசிஸ் போது, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அல்ல, இட்ஸ் அ ஹேபிச்சுவல் லாங்கிங். எப்படி உடம்புக்கு தண்ணி சாப்பாடு தேவைப்பட்டு கொண்டே கொடுத்து கொண்டே இருக்கிறோமோ, அந்த மாதிரி என்னுடைய ஆத்மாவுக்கு உம்முடைய வேதம் தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது ஒரு வந்து அதை வந்து திருப்திப்படுத்த நான் உம்முடைய வார்த்தையினாலதான் நான் வந்து போஷிக்கப்படணும் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். சோ வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை மாறுகிற ஒரு சூழ்நிலை, இமோஷன்ஸ்லாம் ஷிஃப்டிங் இமோஷன்ஸ்ல நம்ம வந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு வாஞ்சிப்பது என்றால் அது சின்சியரிட்டி கிடையாது. ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை தேடி நம்ம வாஞ்சிக்கிறோம்னா அதுவும் சின்சியரிட்டி கிடையாது. எல்லா ஆப்ஷன்ஸும் டிக் ஆயிருச்சு, வேற ஆப்ஷனே இல்ல, எடுத்து பைபிள வாசிக்கலாம், ஆண்டவர்கிட்ட கேட்டுதான் பார்ப்போம் அப்படின்னு when all other options are used, when I long for God's word, then it doesn't mean it is sincere. So எதுவும் எல்லாத்துலயுமே first priority, when the first and foremost and a continual passion is only being sincere with God's word என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் இப்படியாய் அவருடைய ஆத்மா இப்படியாய் வாஞ்சிக்குது அப்படின்னா அவருக்கு நல்லா தெரியுது, he doesn't belong here, he is just a traveler. இதுதான் பெர்மனன்ஸ், எனக்கு இந்த உலகம் ரொம்ப பெர்மனன்ட், என்னுடைய வீடு, எனக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் அப்படியே இருக்கும், ஏன்னா இதெல்லாம் நான் உருவாக்குனது என்று நினைத்தோம்னாலே நம்ம ஆண்டவர் மேல அவ்வளவு பிரியமாய் இருக்க முடியாது. சோ இது ஒரு நம்ம வந்து ஒரு இட்டர்னல் டெஸ்டினேஷனை நோக்கமாய் போய்கொண்டு இருக்கிறோம். எப்படி வந்து நம்ம வீட்டை விட்டு வெளியூர் போனா வீட்டை தேடுவோமோ அப்படி நம்மளுக்கு ஒரு வாஞ்சை இருந்து கொண்டே இருக்கணும். ஸ்பிரிச்சுவலி காட் ஹோம்சிக் என்று சொல்ற ஒரு அனுபவம், ஸ்பிரிச்சுவலி ஹோம்சிக், என் தேவனை குறித்து ஒரு தேடல், என் தேவனுடைய காரியங்கள் தான் நம்மளை வந்து சிக்காக்குறது. ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹங்கரை கிரியேட் பண்ணணும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று நம்ம அந்த பியாட்டிடியூட்ஸ்ல பார்க்கிறோம். சோ உமது நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தோய்ந்து போகிறது என்று சொல்லி இந்த 4 வசனங்களை நம்ம இந்த காலை வேளையில தியானித்து இருக்கிறோம். நம்ம மறுபடியுமாய் இந்த சங்கீதம் 119 17 இருந்து 20 இந்த வசனங்களை நம்ம மறுபடியுமாய் ஒரு நிமிஷம் நம்ம அதை வாசிக்கலாம் மனதுல. சிஸ்டர் நம்ம வாசிக்கலாமா? ஃபர்ஸ்ட் 4 verses மட்டும். உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்ளுவேன். உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேயும். உமது நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தொய்ந்து போகிறது. ஆமென். சோ வந்து ஆண்டவரே, நான் இதுல வந்து ரோல்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் அப்படின்னு பார்க்கும்போது உமது அடியேன் சர்வெண்டா பார்க்கிறோம். உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் அப்படின்னும் போது ஆண்டவர்கிட்ட ஒரு ஸ்டூடெண்டா நம்ம பார்க்கிறத பார்க்கிறோம். பூமியிலே நான் ஒரு பரதேசி என்று சொல்லும் போது ஒரு ஸ்ட்ரேஞ்சரா தன்னை நம்மை நாமே ஒரு ரோல் எடுத்துக்கலாம். சோ பீயிங் a servant of God, a student of God and a stranger of God என்றதையும் நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது, இந்த 4 வசனத்துல உங்க வசனத்தை நான் கை கொள்ளுவேன், ஒரு ஒபீடியன்ஸை நம்ம பார்க்கிறோம்.
வேதத்தின் அதிசயங்களை நான் பார்க்கணும் என்ற அந்த டிசையரை பார்க்கிறோம். ஆண்டவரே, உங்க கற்பனைகளை டோன்ட் ஹைட் இட் ஃப்ரம் மீ என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த நியாயங்கள் மேல ஒரு 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 எக்காலமும் வைத்திருக்கிற ஒரு வாஞ்சையை நாம் இந்த காலை வேளையில நாமும் இந்த சங்கீதக்காரனோட எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள நாம் கடந்து போக அழைக்கப்படுகிறோம். ஒரே ஒரு கீ ரிஃப்ளெக்ஷனோட நான் முடிக்க விரும்புகிறேன். மோசே இஸ்ரவேலர்கள் முன்னாடி நிற்கும் போது அந்த ப்ராமிஸ் லேண்ட் அவங்களுக்கு முன்னாடி இருக்கு. உபாகமம் 30 நம்ம பார்க்கிறோம். அந்த ப்ராமிஸ் லேண்ட் ஃபுல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இருக்கு. ஆனா அந்த இடத்துல மோசே அவங்களுக்கு எந்த ஒரு மோட்டிவேஷனல் அட்வைஸையும் கொடுக்கல, எந்த பெரிய ஸ்ட்ராட்டஜிஸையும் கொடுக்கல. நீங்க இப்படி சுதந்திரிக்கணும், அப்படி சுதந்திரிக்கணும், இப்படி எல்லாம் சொல்லல. அவர் ஒரே ஒரு வசனத்தை தான் அவர் முன்வைக்கிறார். இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்பாக வைத்தேன் என்று சொல்றாரு. நீங்க எதை தெரிந்தெடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை அவர் முன்வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஜீவனையும் நன்மையையும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவனுடைய வார்த்தை. அப்போ இட் வாஸ் நாட் ஸ்ட்ரெங்க் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் இன்டெலிஜென்ஸ், இட் வாஸ் ஒபீடியன்ஸ். நீ பிழைத்து பெருகும்படிக்கு, நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு, உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும், அவர் வழிகளில் நடக்கவும், அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். இதுதான் அந்த ப்ராமிஸ் லேண்ட பார்த்து கொடுத்த அந்த மெசேஜோடைய சாராம்சம். லவ் தி லார்ட், வாக் ஹிஸ் வேஸ், கீப் ஹிஸ் கமாண்ட்மெண்ட்ஸ் தட் யூ மே லிவ். நீ பிழைத்து பெருகும்படிக்கு நீ இதை செய்ய அப்படின்னு சொல்லிதான் அந்த பெரிய தேசத்தை சுதந்திரித்து சொன்ன அந்த கீ நோட் அட்ரஸ். சோ இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு மியர் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. நீ பிழைத்து பெருகும்படிக்கு, நீ ஒரு ஹோல்சமா வாழுகிற ஒரு வாழ்க்கையை வாழணும்னா அது ஒரு கவர்னன்ட் அலைன்மெண்ட். லைஃப் இஸ் டைட் டு காட் பை லவ்விங் காட் த்ரூ ஒபீடியன்ஸ். அப்போ அதே தான் நம்ம புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்கிறோம். அது எதுவுமே ஒரு இலக்கியம், ஏதோ ஒன்று எழுதப்பட்டிருக்கிற ஒரு புத்தகம் கிடையாது. அது ஜீவனாய் இருக்கிற ஒரு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆண்டவரே அந்த வார்த்தையாய் வெளிப்படுகிறதையும் நம்ம பார்க்கிறோம். சோ புதிய ஏற்பாட்டுல நம்ம வார்த்தையை பார்க்கும்போது இட் இஸ் த ரெவலேஷன் ஆஃப் கிரைஸ்ட். அப்போ நானே வழியும் சத்தியமும் ஜீவன் என்று சொல்லும் போது நம்ம வார்த்தையை சூஸ் பண்ணணும்னா, வார்த்தையை நேசித்தோம்னா நம்ம ஆண்டவரையே நேசிக்கிற மாதிரி. டு சூஸ் காட்ஸ் வேர்ட் இஸ் டு சூஸ் ஹிம். அதே நேரத்துல நான் இக்னோர் பண்றேன் வார்த்தைய, நான் அதை ரொம்ப லெஸ் ப்ரையாரிட்டி கொடுக்கிறேன் என்னுடைய பிஸி ஷெட்யூல்ல அப்படின்னா அது ஏதோ நியூட்ரல் பிஹேவியர் கிடையாது. அது அப்படியே ஆப்போசிட் பிஹேவியர். நான் ஆண்டவரை விட்டு வேற வழியா போகிற ஒரு பிரயாணத்தை அது குறிக்குது. அது ஜஸ்ட் பீயிங் நியூட்ரலை குறிக்காது, பட் ட்ரிஃப்டிங் அவே அண்ட் கோயிங் இன் அனதர் டைரக்ஷன். அதனாலதான் மோசே இப்படி ஒரு அழகான ஒரு காரியத்தை அங்க குறிக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த காலை வேளையில எழுந்த போது நமக்குள்ள நிறைய வேலை பளு, the to do task, நிறைய பேச வேண்டிய காரியங்கள், பெண்டிங்கா இருந்து செய்ய வேண்டிய காரியங்கள், நிறைய ப்ரையாரிட்டிஸ், நம்ம வாழ்க்கை குறித்து நிறைய விஷயங்கள் நமக்கு கண் முன்னாடி இருக்கு. அப்போ எல்லாவற்றிலும் ஒரு சாய்ஸ் நம்மளை நடத்தணும். will I be guided by God's word today? சோ ஏதோ ஒரு டிராமாட்டிக் டெசிஷன், இமோஷனல் டெசிஷன்ஸால நம்ம ஆரம்பிக்க கூடாது. நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேனா, நான் காம்ப்ரமைஸ் பண்ணாம கீழ்ப்படிந்தா நான் ஜீவனை தெரிந்து கொள்ளுகிறேன். நான் என்னோட இமோஷன்ஸை விட்டுட்டு வேதாகமம் என்னை வணைகிறது என்று சொன்னால் நான் ஜீவனை தெரிந்து கொள்ளுகிறேன். என்னுடைய எல்லா திட்டங்களையும் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு நான் கமிட் பண்ணா நான் ஜீவனை தெரிந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஆரம்பிக்கலாம். அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ்ட் லேண்ட் இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு அபண்டன்ட் லைஃப் ஆஃபர் பண்ணியிருக்கிறாரு. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகள் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்றாரு. அபண்டன்ட் லைஃப் இன் கிரைஸ்ட் இஸ் ஆல்ரெடி ஆஃபர்ட். நம்ம கீழ்ப்படியலன்னா we walk out of it என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். So life is not found in opportunity, success or comfort alone. It is found in loving God's word enough to obey God's word. ஆண்டவரை முழு இதயத்தோடு நேசித்து
முழுமையாய் அவருடைய கற்பனைகளில் கீழ்ப்படுகிறதுல தான் நம்மளுடைய லைஃபோடைய பிளெஸ்ஸிங்கே ஒளிந்திருக்கு என்று சொல்லி இந்த 4 வசனங்கள்ல நம்ம பார்த்து கொள்கிறோம். சோ இந்த காலை வேளை ஆரம்பிக்கும் போது let us choose life, let us choose the word of God. நான் இன்னைக்கு எடுக்கிற எல்லா தீர்மானங்களிலேயும் ஆண்டவரே என்னுடைய ஒவ்வொரு முயற்சிகளும் உங்ககிட்ட நேரா என்னை கொண்டு வருதா, உங்ககிட்ட இருந்து என்னை அவே கொண்டு போகுதா என்று சொல்லி நம்ம கேட்டுக்கொள்ளலாம். உமது அடியேனுக்கு அனுகூலமா இரும் ஆண்டவரே, அப்பொழுது நான் பிழைத்து உம்முடைய வசனத்தை கை கொள்ளுவேன் என்ற அந்த நல்ல தாட்டோட நம்ம இந்த நாளை ஆரம்பிப்போம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். சிஸ்டர் பியூலா ஒரு ஜம் பண்ணி முடிச்சிடுறீங்களா? தேங்க்யூ. அன்புள்ள ஏசப்பா, இந்த காலை நேரத்தை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்குற ஏசப்பா. இந்த நாளில நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே ஏசப்பா, உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும் அப்பா. நாங்கள் பிழைத்து ஆண்டவர் உம்முடைய வசனத்தை கை கொள்ள உதவி செய்யுங்க ஏசப்பா. உடைய வேதத்தின் மகத்துவங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்துள்ளுங்க ஏசப்பா. இப்பூமியிலே நாங்கள் ஒரு பரதேசி என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. உடைய கற்பனைகளை நாங்கள் அறிந்து கொள்ள அதன்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. உம்முடைய நியாயங்கள், உம்முடைய வார்த்தை, உம்முடைய வசனங்கள், உம்முடைய கட்டளைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஆண்டவரே வார்த்தைகளை கேட்டு கர்த்தாவே மேல ஆண்டவரே அப்பா நாங்கள் பிரியமா இருந்து ஆண்டவரே ஏசப்பா இந்த நீதியோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படிப்பட்ட ஒரு தாகம் ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு தீராத தாகத்தினால் எங்களை நிரப்புங்க ஏசப்பா. இந்த பூமியிலே நாங்கள் அந்நேரம் பரதேசிகளுமாய் இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அறிய எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. எங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராகிய கிறிஸ்துவின் ரட்சகர் வெளிப்பட நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்கிற ஏக்கத்தை நீர் எங்கள் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு தரும்படி உதவி செய்யுங்க ஏசப்பா. உண்மை குறித்த ஒரு தீராத வாஞ்சையும் தாகத்தையும் ஏக்கத்தையும் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு அளவில்லாமல் இந்த வசனங்கள் வாயிலாக தரும்படி ஜெபிக்கிற ஏசப்பா. ஆண்டவர் இந்த வேதத்தின் மகத்துவங்கள் எல்லாம் எங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கிறீங்க ஏசப்பா. அதிகாலையில் இந்த மன்னாவை கேட்கும்படி கிருபை கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவர். இந்த நாட்களில் நாங்கள் அஜாக்கிரதையாய் பயன்படுத்த உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே உமக்கு முன்பாக நாங்கள் ஆண்டவரே தாழ்த்தும்படி உதவி செய்யுங்க. உம்முடைய வேலையை செய்யக்கூடிய நல்ல ஒரு அடியானாய் ஆண்டவரே ஒரு சர்வெண்டா ஆண்டவரை எங்களை நீங்க மாத்துங்க ஏசப்பா. ஆண்டவரே நீங்க எங்களுக்கு எல்லா சூழ்நிலையிலும், எந்த கஷ்டமான சூழ்நிலையிலும், நெருக்கமான சூழ்நிலையிலும், கைவிடப்படுகிற எல்லா சூழ்நிலையிலும் நீங்க எங்களுக்கு அனுகூலமா இதுவரை இருந்து கர்த்தாவே இசப்பா நாங்கள் பிழைக்கும்படி நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் உடைய வசனத்தை கை கொண்டு நீதியாய் வாழ்ந்து உடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரை நித்திய ஜீவனுக்கு நாங்கள் பாத்திரவானாய் மாற உதவி செய்யுங்க இசப்பா. நீர் எங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் லேண்ட் வச்சிருக்கீங்க இசப்பா. இவை எல்லாவற்றிலும் நீர் நடத்தி ஆண்டவரை முடிவிலே மகிமையிலே நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளுகிற தெய்வம் ஆண்டவரே. இந்த நித்திய ஜீவன் நாங்கள் இழந்து விடாதபடி தேவனுடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாகும்படி தேவரீர் இந்த அதிகாலை இந்த வசனங்களோடு எங்களோடு பேசின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். போய்த்த சிஸ்டர் இன்னும் வல்லமையாய் பயன்படுத்தும் ஆண்டவரை. இன்னும் எங்கள் திருச்சபையில் அநேகர் இதில் இணைய உதவி செய்யுங்க ஏசப்பா. இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கை வசனங்களால் கட்டி எழுப்ப உதவி செய்யுங்க. இந்த வாரம் முழுவதும் நடக்கிற கூடுகைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கட்டுமான பணிகளை ஆசீர்வதிங்க. எல்லாரையும் ஆண்டவரும் ரத்த கோட்டைக்குள்ளாய் மறைத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. உங்க நாம மகிமை கேட்டு நாங்கள் சாட்சியாய் வாழ உதவி செய்யுங்க. உடைய ராஜ்யத்தை கட்ட எங்களை பயன்படுத்துங்க. எல்லாவற்றையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகன மகிமையா உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். Amen. Amen. Thank you for all. Thank you all for joining. Have a wonderful, blessed weekend. Thank you. God bless you all. Thank you.